இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி மே மாசம் 4ஆம் தேதி நீங்க வேலை பார்த்த கிளினிக்கு யாராவது ரொம்ப அடிபட்ட காயத்தோட வந்தாங்களா? ஏமா இப்படி மொட்டையா கேக்குறீங்களே? கிளினிக்னா நிறைய பேர் காயத்தோட தான் வந்துட்டு இருப்பாங்க. நீங்க யார பத்தி கேக்குறீங்க? அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வேற சொல்றீங்க. ஐயா, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வந்த ஆளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும். அந்த ஆளை பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தேக வர மாதிரி தான் இருந்திருக்கும். உங்களால அந்த ஆளை மறக்க முடியாம கூட இருந்திருக்கலாம். இல்லனா அந்த ஆள் உங்களை வற்புறுத்தி ட்ரீட்மெண்ட் தர கூட சொல்லிருக்கலாம். அப்படி ஒருத்தனை என்னால சொல்ல முடியும். நீங்க சொன்ன காலகட்டமா தான் இருக்கும். அன்னைக்கு ராத்திரி டாக்டர் வீட்டுக்கு போற நேரத்துல ஒரு 9 மணி இருக்கும். அப்ப ஒருத்தன் வந்தான். முகத்தையெல்லாம் மங்கிக்குள்ளா போட்டு குளிர்ற மாதிரி மூடி இருந்தான். ஆளு குடிச்சிருந்தான் போல. தள்ளாடிக்கிட்டே வந்தான். அவன் வலது கையில காயமாயி ரத்தம் வேற போயிருந்துச்சு. நான் அவன்கிட்ட டைம் ஆயிடுச்சு, கிளினிக்க மூட போறேன்னு சொல்லி பார்த்தேன். அவன் விடவே இல்லை, கெஞ்சினா. அப்புறம் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் போனான். முகத்தை மறைச்சிட்டு வந்தான்னு வர சொல்றாரு. அப்போ கண்டிப்பா வர்மாவா தான் இருக்கும். ஆனா அந்த ஆளு குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்ததால சொல்றாரு. வர்மா ஏன் குடிச்சிட்டு வரணும்? அது வர்மாவா தான் இருக்குமோ? அவ்வளோ பிடிவாதமா கெஞ்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கான்னா எனக்கு என்னமோ அது கண்டிப்பா வர்மாவா தான் இருக்குமோன்னு தோணுது. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. ஆனா எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, வேற ஏதாவது சொல்றாரான்னு பாப்போம். ஐயா, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? இல்ல உங்ககிட்ட அவன் ஏதாச்சும் சொன்னானா? அவன் கண்டிப்பா உள்ளூர்காரன் இல்லம்மா. அவன் முகத்தை என்னால சரியா பார்க்க முடியல. நான் கேட்டதுக்கு வெளியூர்னு தான் சொன்னான் அவன். இது கூட எனக்கு எப்படி ஞாபகம் வந்ததுன்னா, அவன் வந்துட்டு போன 1 மாசத்துல உங்களை மாதிரியே ஒரு லேடி கிளினிக்கு வந்து அவனை பத்தி விசாரிச்சாங்க. அந்த லேடி எதுக்கு வந்து அந்த ஆளை பத்தி விசாரிச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த அம்மா டாக்டரை பார்த்து பேசி அந்த அடிபட்ட ஆளோட பிளட் சாம்பிளை வாங்கிட்டு தான் போனாங்க. என்ன இது புது கதையா இருக்கு? நாம வர்மாவை பத்தி விசாரிக்க வந்தா இப்ப இவர் இன்னொரு ஆளை பத்தி சொல்றாரே. எனக்கு ஒண்ணுமே புரியல இலி. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா இவர் அந்த லேடி யாருன்னு தெரியலன்னு சொல்றாரே. ஐயா, ஒரு லேடி பிளட் சாம்பிள் வாங்கிட்டு போனதா சொன்னீங்கல்ல, அவங்களாவது என்ன ஊரு, எதுக்காக வந்து பிளட் சாம்பிள் வாங்கிட்டு போறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாது. அந்த அம்மா டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்துச்சு. ஐயா, அதுக்கப்புறம் நீங்க அந்த அடிப்பட்ட ஆளையோ இல்ல அந்த லேடியையோ திரும்ப எப்போவாவது பாத்தீங்களா? இல்லம்மா, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு தடவை கூட அவங்கள நான் பார்க்கல.